முதலமைச்சர் வெளிநாட்டு பயணத்துக்கு முன்பாக அமைச்சர் உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு வழங்கப்படும் எதிர்பார்க்கிறாங்க. செய்தி வருது, நீங்க எப்படி பாக்குறீங்க? வழங்க நினைக்கிறீங்களா? தலைவர் வலதாக செல்லென்றால் வலதாக செல்வோம், தலைவர் இடதாக செல்லென்றால் இடதாக செல்வோம், முன்னோக்கி செல்லென்றால் முன்னோக்கி செல்வோம், பின்னோக்கி செல்லென்றால் பின்னோக்கி செல்வோம். நான் அடிப்படை தொண்டர்களில் தொண்டர். நான் இந்த பெரிய விஷயங்கள் எல்லாம் மாண்புமிகு தமிழக முதல்வர் எடுக்கின்ற முடிவை பொறுத்தது. எஸ்பி ஆப்சார் கொலை வழக்கில் நிறைய கட்சிகள் சேர்ந்த மாநில கட்சி, தேசிய கட்சி நிர்வாகிகள் கைது பண்ணிட்டு வர்றாங்க. 14 பேர் வரைக்கும் கைது செய்திருக்காங்க. கைது நடவடிக்கை எப்படி பாக்குறீங்க? அற்புதமான ஒரு மாநாடு நடைபெற இருக்கின்றது. அது குறித்த செய்தி பின்னுக்கு தள்ளப்பட்டு இதுபோன்ற செய்திகள் தான் முன்னுக்கு வரும். இருந்தாலும் நீங்கள் கேள்வி கேட்கிறீர்கள். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய ஆட்சியை பொறுத்தளவில் சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சட்டத்தின் முன் அனைவரும் சமம். தவறு யார் செய்திருந்தாலும், எப்பேற்பட்ட உயர்ந்த பதவியில் இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க இந்த அரசு தயங்காது. அந்த வகையில் பறிபோனது ஒரு மனித உயிர் என்பதற்கேற்ப நிச்சயமாக இதில் சம்பந்தப்பட்ட அனைவரையும் இன்னார் இனியவர் என்று பார்க்காமல் கடுமையான நடவடிக்கையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுத்து வருகின்றார். இதை அனைத்து ஊடகங்களும், பல்வேறு துறை சார்ந்த அரசியல் பிரமுகர்களும் மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் மேற்கொண்டிருக்கின்ற சட்டத்தின் ஆட்சியை வெகுவாக பாராட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த பிரச்சனையிலும் நிச்சயம் சட்டம் நிலைநாட்டப்படும். அது ஆன்லைன். ஏற்கனவே இந்த ஆன்மீக சுற்றுலாவிலே பயன்பெறுபவர்களுக்கு தேதி வாரியாக அவர்களுக்கு ஆன்லைனிலே விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அது இல்லாமல் 5 மண்டலங்களில் இந்த ஆன்மீக சுற்றுலா தொடங்கப்பட இருக்கின்றன. அந்தந்த மண்டலத்திலே இருக்கின்ற இணை ஆணையர்களிடம் மனுக்கள் பெறப்படுகின்றன. அந்த மனுக்களை பரிசீலித்து வருமானத்தை கணக்கிட்டு அவருடைய வயதின் அடிப்படையை கணக்கிட்டு இந்த சுற்றுலாவிலே சேர்த்துக் கொள்ளப்படுகின்றார்கள். முழுவதுமாக எந்தவிதமான வேண்டியவர் வேண்டாதவர் என்ற பாகுபாடு இல்லாமல் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கின்ற வயது மூத்தோர்களை இந்த பயணத்தில் பங்கேற்பதுதான் இந்த அரசுடைய நோக்கம். ஆகவே இந்த சுற்றுலா செல்லுகின்ற, இந்த ஆன்மீக பயணம் மேற்கொள்ளுகின்ற அந்த பக்தர்களிடம் கேட்டாலே அவர்கள் எவ்வளவு மகிழ்ச்சி அடைகின்றார்கள் என்பது தெரிய வரும். நான் ராமேஸ்வரம் சென்றவர்களை ரயில் நிலையத்திற்கு வரவேற்க சென்றிருந்தேன். சென்றவர்கள் அத்தனை பேரும் யார், என்ன, எந்த கட்சியை சார்ந்தவர்கள், எந்த ஊரை சார்ந்தவர்கள் என்று தெரியாது. என்னை சூழ்ந்து கொண்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பாராட்டியது இன்னும் என் காதிலே நீங்காரமாக ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. அதுதான் முதலில் இந்த ஆன்மீக பயணத்தை மேலும் விரிவுபடுத்துவதற்கு, முதலமைச்சரிடம் அந்த மகிழ்ச்சியை கொண்டு சென்றதற்கு, இப்படி அரசு சார்பிலே நிதியினை வழங்குவதற்கு அந்த ஆன்மீக பயணம் ஒரு ஊன்றுகோலாக, தூண்டுகோலாக இருந்தது.